ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். இந்த பேட்ஸ்மேன் துரை பேட்டிங்கில் இருக்காங்க. உட்லாண்ட் வாரியர்ஸ் மறுபடியும் ஒரு டாட் பால். ஸ்ரீனி சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. துரை தேர்ட் பால். ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பு கிடையாது. மறுபடியும் ஒரு நல்ல டாட் பால். பால் மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு நல்ல நல்ல ஷாட்டு. 4. துரைக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு. 4. லாஸ்ட் 1 பால். மறுபடியும் ஒரு நல்ல பவுலிங். சூப்பராக மாற்றிருக்காங்க. குமார் பேட்டிங். செகண்ட் பால் நல்ல டாட். செகண்ட் ஓவர் செகண்ட் பால். நல்ல ஷாட். குட் ரன்னிங். தேர்ட் பால் ரீபால். நல்ல ஷாட். ஆனால் இங்கே விக்கெட் அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சூப்பர் பவுலிங் போட்டுருக்காங்க. மறுபடியும் ஒரு நல்ல கேட்ச். செம்ம கேட்ச் பிடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்லோ பால். இங்கே டாட்டு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி மிஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் லாஸ்ட் 1 பால். விஜய் ஐடியா பால். மறுபடியும் டாட்டு. பவுலிங் டீம் ரொம்ப ஐடியாவாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் காரன் 3வது ஓவர் போட வராங்க சக்தி. ஃபர்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால். குமார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். மறுபடியும் ஒரு டாட். மறுபடியும் ஒரு டாட்டு. உட்லாண்ட் வாரியர்ஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங் குமார். ஐடியா பால். இங்கே கேட்ச் ரன் அவுட்டும் மிஸ் ஆயிடுச்சு. 4th பால் நோ பால் போட்டிருக்காங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்களா? 10 டைட்டன்ஸ் கார்த்திக். நல்ல ஷாட். ஆனால் மிஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ஐடியா பால். ஆனால் இங்கே கேட்சுக்கு வாய்ப்பு. நல்ல கேட்ச். விஜயோட கடைசி பால். போன பால் ஐடியா பால். இந்த பால் நல்லா போட்டிருக்காங்க. இங்கே பேட்ஸ்மேன் 3 ஓவர் கேட்குறேன்னு 4வது ஓவர். மறுபடியும் ஒரு டாட் பால். 10 பால் ஒரு சிங்கிள். நல்ல ஷாட். ஒரு மறுபடியும் ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு நல்ல ஷாட்டு. அங்கே 6 நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே பேட்டிங்கும் அதே மாதிரி இருக்கு. நல்ல ஷாட் மேக்ஸ்வெல்ட்ட இருந்து. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட். ஆனால் கேட்ச். வேல் அவுட் ஆகி போகிறாங்க. நல்ல ஷாட்டு. ரஞ்சித் பேட் மிஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹிட் பால். கிரி நல்ல பால். 5வது ஓவர் போட வராங்க சக்தி. நல்ல ஷாட். ஆனால் போகிறாரு. மறுபடியும் ஒரு ஐடியா பால். அங்கே கேட்சா. 6. குமார் நல்ல பேட்டிங் ஆடுறாங்க. மறுபடியும் ஒரு நோ பால். அம்பையரை மறைச்சதுனால அது நோ பாலாக மாறி இருக்கு சக்தி. இது ஒரு நல்ல ஷாட். ஆஃப். மறுபடியும் ஒரு 6. நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க. அமைதியாக இருந்துட்டு இப்போ புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங்கில் ஆன் போகிறாங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள். ரஞ்சித் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள். குமார் நான் பார்த்துக்கிறேன். சக்தி கம்பேக் கொடுப்பாங்களா? நல்ல ஷாட்டு. அங்கே கேட்சா? கேட்ச் இல்லை, சிங்கிள் தான். இப்போ விஜய் நம்பிக்கையா நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க. 10 டைட்டன்ஸ். குமார் பேட்டிங் ஓவர் மிஸ் பண்ணதை இந்த ஓவர் கட்டுப்படுத்தி வரா விஜய். ஆனால் நல்ல ஷாட் அடிச்சிருக்காங்க. இங்கே ரஞ்சித் 6. நல்ல ஷாட்டு. டோட்டலாக அப்படியே 10 டைட்டன்ஸ் மேட்ச் அப்படியே பேட்டிங் டீம் கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் அடுத்த பால் சிங்கிள். சூப்பராக பேட்டிங் விளாண்டிட்டு இருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுமே கம்பேக் கொடுப்பாங்களா? நல்ல ஷாட். ஆனால் மறுபடியும் ஒரு 6க்கு வாய்ப்பு. 6 அடிச்சிருக்காங்க. குமார் வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. குமார் எப்படி போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு. 6 வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. 10 டைட்டன்ஸ் வேற லெவல் பேட்டிங். அதுக்கு காரணம் குமார். சப்போர்ட்டாக ரஞ்சித்தும் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. சதீஷ்குமார் இங்கே ரஞ்சித் நல்ல பால். விஜய் நான் கொண்டு வருவாங்களா? உட்லாண்ட் வாரியர்ஸ் மறுபடியும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பிடிப்பாங்களா? பிடிச்சிட்டாங்க. இங்கே ரஞ்சித் அவுட் ஆயிருக்காங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்ரீனி. உட்லாண்ட் வாரியர்ஸ் 54 ரன் 10 டைட்டன்ஸ். மறுபடியும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் பிடிப்பாங்களா? மறுபடியும் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்தோடனே பிக் ஹிட்டிங் தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே ஸ்ரீனி சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. சூப்பராக கிரிஷ். உட்லாண்ட் வாரியர்ஸ் மறுபடியும் ஆனால் இது ஒரு சிங்கிள். நல்ல பேட்டிங் விளாண்டுருக்காங்க. ஹேட்ரிக் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனி இருக்காங்க. நல்ல ஷாட்டு.
சிங்கிள் தான். டோட்டலாக கம்ப்ளீட்டாக கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸ்ரீனி. 2 விக்கெட்டு. மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் சிங்கிள் மட்டும்தான் வாய்ப்பு. நல்லா பேட்டிங். மறுபடியும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு, ஆனால் ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. 7 ஓவருக்கு 58. இங்கே கடைசி ஓவர் போட வராங்க தம்பிராஜ். இந்த ஷாட் பிக் ஷாட் போவாங்களா? ஒய்டு. தம்பிராஜோட ஃபர்ஸ்ட் பால். மறுபடியும் ஒரு ஒய்டு பால். டைட்டன்ஸ் 60 ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் சதீஷ்குமார். அவர் நல்ல ஷாட்டு. அங்கே வெளியிலேருந்து தடுத்துருக்காங்க, ஒன்றும் தெரியல. 6 போக வேண்டிய பாலை சூப்பராக தடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. கேட்ச் மிஸ் பண்ணிடுற மாதிரியே தெரிஞ்சு, ஆனால் சூப்பராக பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால், ஆனால் கேப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4. நல்லா விளையாடிருக்காங்க யோகி. 10 டைட்டன்ஸ். 3 பால் இருக்குது. மறுபடியும் ஒரு டாட் பால் ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ 5th பால். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு. அது 6க்கான வாய்ப்பு. 6 யோகி பெரிய ஹிட் அடிச்சிருக்காரு. 6 போயிருக்கு. 1 பால். தம்பிராஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? மறுபடியும் ஒரு பிக் ஷாட். இந்த யோகி சூப்பராக 6 அடிச்சிருக்காங்க. 10 டைட்டன்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வுட்லேண்ட் வாரியர்ஸ் திருப்பி அடிப்பாங்களா பார்க்கலாம். இங்கே யோகி பிடிச்ச பாலில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீமே சேர்ந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 ஓவருக்கு 16லேருந்து இங்கே 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது 79 ரன் டார்கெட் வச்சுருக்காங்க. சரியான பேட்டிங் 10 டைட்டன்ஸ். செமிஃபைனலுக்கு நல்ல ஒரு மேட்ச் இருக்குது இன்றைக்கி. வுட்லேண்ட் வாரியர்ஸ் அதை கம்பேக் கொடுப்பாங்களா? 10 டைட்டன்ஸ் ஃபுல் எனர்ஜியோடு வந்திருக்காங்க. சதீஷ்குமார், அப்புறம் யோகி, கடைசியாக ரஞ்சித், 3 பேட்ஸ்மேனும் ரொம்ப சூப்பராக பேட்டிங் விளாண்டுருக்காங்க. அதனால தான் 4 ஓவருக்கு 16 ரன்னில் இருந்து இங்கே 79 ரன் வரைக்கும் வந்திருக்கு. டஃப்பான ஸ்கோரை அடிப்பாங்களா வுட்லேண்ட் வாரியர்ஸ்? அறிவு பவுலிங். இந்த வுட்லேண்ட் வாரியர்ஸ் தம்பிராஜ் பேட்டிங்க்கு வந்திருக்காங்க. பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காங்க தம்பிராஜ். 6. விட்டதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே தம்பிராஜ் வெறியோட தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் அடித்ததுலேயே தெரிஞ்சிருக்கு. தம்பிராஜ் மறுபடியும் ஒரு 6. இங்கே 4 போகுமா? 2 ரன் ஓடி இருக்காங்க தம்பிராஜ். நல்ல பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன். செகண்ட் ஓவர் மறுபடியும் ஒரு பிக் ஷாட்டு. இங்கே கிருஷ்ணா நல்லா அடிச்சிருக்காங்க. 6. தம்பிராஜும் சரி கிருஷ்ணாவும் சரி சூப்பராக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வேலோட முதல் பாலே 6 போயிருக்கு. வேலோட செகண்ட் பால். மறுபடியும் ஆஃப் சைடு நல்ல ஷாட்டு. 4 போகுமா? வெளியில் போன பாலை தடுத்துருக்காங்க. தம்பிராஜ் பொசிஷன் மாறி விளாண்டுட்டு இருக்காங்க. பவுலருக்கு தான் ப்ரெஷராக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல பால். அருணோட என்கரேஜ் வேற லெவலில் இருக்கு. தம்பிராஜ் 4 போகுமா? மறுபடியும் தடுத்து மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் ஒன்றும் பண்ண முடியல. தம்பிராஜ் மறுபடியும் ஆஃப் சைடு நல்ல ஷாட்டு. 6ஆ 4? பேட்டிங் பெரிய கிட்ட தான் அடி பண்ணிருக்காங்க. கிருஷ்ணா பெரிய கிட்ட அடிப்பாரா? பவன் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் சரியான ஷாட்டு. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு அங்கே வேலிக்கு தூக்கி அடிச்சிருக்காங்க. ரொம்ப கிளியராக இங்கே பவனண்ணா கம்பேக் கொடுப்பாங்களா? கிருஷ்ணா நல்ல ஷாட் ஆஃப் சைடு, ஆனால் கேட்சுக்கான வாய்ப்பு. பவனண்ணா கம்பேக் கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணா நல்ல பேட்ஸ்மேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டாங்க. 10 டைட்டன்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. கேம் சேஞ்ச் ஆகலாம் பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன் விஜய் பேட்டிங்க்கு வந்திருக்காங்க. நல்ல பவுலிங். 10 டைட்டன்ஸ் நல்லா கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டும் இதே மாதிரி தான் பேட்டிங்லேயும் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கம்பேக் கொடுத்தாங்க. இப்போ பவுலிங்லேயும் சேம் கண்டினியூ ஆகுது. பார்க்கலாம். நல்ல ஷாட்டு,
சிங்கிளுக்கான வாய்ப்பு. பேட்ஸ்மேன் தம்பிராஜ் பொசிஷன் மாறி மாறி அடிக்கிறாரு. ஆனால் பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு. 6 யார் போட்டாங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராஜ். 10 டைட்டன்ஸ் நல்லா தூரம் போட வராங்க. ஷார்ட் பிச் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. 4க்கு வாய்ப்பு இல்லை. சிங்கிள் இங்கே 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 4 ரன். செகண்ட் பால் தம்பிராஜ் அவரோட பலமே அதுதான். ரிவர்ஸுக்கு திரும்பி அடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. தம்பிராஜுக்கு நல்ல வாய்ப்பு. அதை எந்தளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டர் அருண் மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் விஜய் மறுபடியும் ஆஃபில் திரும்பி கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு சான்ஸ். நல்ல ஷாட்டு தம்பிராஜ். சிங்கிள். நல்ல ஒரு பால் இருக்கு. 44 ரன். 4 ஓவருக்கு 35 ரன் அடிக்கணும் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஷாட்டு. கேட்சுக்கான வாய்ப்பா 6. நல்ல ஷாட் அடிக்கிறாங்க. அங்கே தம்பிராஜோட பேட்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் ஒரு 6. நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தம்பிராஜ். அவர் 23 தான் அடிக்கணும். தம்பிராஜ் மறுபடியும் சிங்கிள். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. மறுபடியும் ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. அதில் நல்ல பால். தம்பிராஜ் சிங்கிள். சரி பவுலிங்லையும் சரி சூப்பராக பண்ணிட்டாங்க. மறுபடியும் இங்கே விஜய்கிட்ட இருந்து ஒரு ஷாட். சிங்கிள். லாஸ்ட் பால் தம்பிராஜ் நல்ல ஷாட்டு. கேப் ஷாட்டு. இங்கே 4 தடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். 18 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். பவனன் நல்ல பவுலிங் போட்டுருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நாட் அவுட். பவனன் 2 பால் சூப்பராக போட்டிருக்காங்க. கேட்ச். விஜய் அவுட் ஆகிருக்காங்க. பவனன் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பவுலிங் 10 டைட்டன்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்க. சக்திவேல் பேட்டிங். சிங்கிளுக்கான வாய்ப்பு ஆனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சக்திவேல் பேட்டிங். சிங்கிள். வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸி பால் தம்பிராஜ். ரிவர்சி பால் கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் முடிச்சிட்டாங்க இங்கே அருண். ஃபஸ்ட்டு அவர் தான் தம்பிராஜோட கேட்சை மிஸ் பண்ணார். ரொம்ப அவர் இப்போ தான் திருப்தி ஆகிறாரு. டீமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா தம்பிராஜ் அடிச்சாடி அந்த மாதிரி மேட்ச் இப்போ மாறி இருக்கு. பார்க்கலாம். கேட்ச் பிடிக்கணும்னா இப்போ பழைய மாதிரி திருப்பி ஃபார்ம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. 12 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். சக்திவேல் பேட்டிங்கில் இருக்காங்க. பவுலர் வேல் மேக்ஸ்வெல் பவுலிங் போட வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. வேலோட மறுபடியும் ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால். ரொம்ப க்ரூஷியல். 4வது பால் பெரிய ஷாட் அடிச்சிருக்காங்க. ஆனால் 6. சக்தி டாட் பால். நம்ம 4வது பால் 6 அடிச்சிருக்காங்க. கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு 6. நல்ல ஷாட்டு. மறுபடியும் இங்கே விக்கெட். கடைசியாக விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு 6 பாலுக்கு 3 ரன் தான் அடிக்கணும். டைட்டன்ஸ் மாதீஷ் பவுலிங் போட வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் வெங்கட் நல்ல ஷாட்டு. வின்னிங் ஷாட்டாக இருக்குமா? சிங்கிள் தான். இந்த பால் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். டாட் பால். அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. என்ன 4 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அப்பீல் பண்ணுறாங்க. வாய்ப்பு கிடையாது. நல்ல ஷாட்டு. இங்கே கேப்பில் போயிருக்கு. சிங்கிள். இன்னும் 3 பாலுக்கு 1 ரன் தான் அடிக்கணும். இல்லை சில மாட்டாங்க. நல்ல டாட் பால். இங்கே ரன் அவுட் மிஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் இங்கே வின் பண்ணி ஆயிடுச்சு. உட்லாண்ட் வாரியர்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக விளாண்டுருக்காங்க. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நல்ல டீமு. சக்தி 10 டைட்டன்ஸும் சூப்பராக விளாண்டுருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல மேட்ச்சு செமிஃபைனல்ஸில்.
இந்தியன் டீமில் தாங்க பார்த்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தான் இந்த மாதிரி கை கொடுத்துலாம் பண்ணியிருக்காங்க. நல்ல டீம் ஸ்போர்ட்ஸ்.